மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதோடு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1ஆம் தேதி அன்றைக்கு தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நமக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு 6000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியங்களை, திருவள்ளுவரை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற பெருமை நம்முடைய பிரதமர் அவர்களை சாரும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையிலே முழங்கிய நம்முடைய பிரதமரை உங்கள் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன், அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். தேங்க்யூ சார். இன்று நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 5655 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க இருக்கின்றார்கள். நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பாக நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கும், தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி மார்க்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வரையிலான புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார்கள். சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் லியூ பிளெண்டிங் ஆலையினையும், பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 370.52 கிலோமீட்டர் நீள சாலைகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். Now we request our Honorable Prime Minister to digitally unveil the plaques marking the laying of foundation stone and the inauguration of various projects worth over 5,655 crore rupees for Tamil Nadu.